ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, ஜாமெட்ரியில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து சர்க்கிள். ஓகேவா? ஸோ சர்க்கிள் பற்றி கொஞ்சம் பேசிக்ஸ் பார்க்கலாம், கொஞ்சம் சம்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சர்க்கிள் அப்படின்னு வரும்போது நமக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கார்டு பற்றி தெரியணும். சரியா? கார்டு, அப்புறம் டேஞ்சண்ட், அப்புறம் சீக்கண்ட், இதெல்லாம் பற்றி லைட்டாக நமக்கு தெரியணும். ஓகேவா? ஓகே, ஸோ கார்டு அப்படின்னா என்ன? கார்டுன்னு வரும்போது ஒரு சர்க்கிளோடைய லார்ஜஸ்ட் கார்டு அப்படிங்கிறது வந்து டயாமீட்டர் தான். சரியா? டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் தான் வந்து லார்ஜஸ்ட் கார்டாக இருக்கும். ஸோ ஏபி வந்து டயாமீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ ஏபிங்கிறது வந்து லார்ஜஸ்ட் கார்டு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம எங்கே ஒரு கோடு போட்டாலும் அதை நம்ம கார்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு. ஸோ இப்படி தான் போடணும்னு இல்லை, எப்படினாலும் போடலாம். ஸோ இது எல்லாமே வந்து கார்ட்ஸ். சரியா? ஸோ கார்ட்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா, இப்போ கார்ட்ஸோடைய முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கார்டு நான் இங்கே வரைகிறேன். ஓகேவா? ஒரு கார்டு நான் வரையும்போது இந்த சென்டர் பாயிண்ட் ஓ இருக்கு இல்லையா, இது வந்து டயாமீட்டர், ஏபி வந்து டயாமீட்டர். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் ஓலேருந்து நான் கார்டுக்கு 90 டிகிரியில் ஒரு லைன் வரைகிறேன். சரியா? 90 டிகிரியில் ஒரு லைன் வரைகிறேன்னா இது 90 டிகிரி. ஓகே, இது 90 டிகிரியாக இருக்கும்போது இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கார்டை வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். இப்போ இது வந்து ஒரு PQ ஆர்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். PR = RQவாக இருக்கும் எப்போதுமே. ஓகேவா? PR = RQவாக இருக்கும். அப்புறம் இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ஓபியை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஓபி வந்து ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதேமாதிரி ஓக்யூவும் இதுவும் வந்து ரேடியஸ். அதேமாதிரி ஓஏவும் ரேடியஸ், ஓபியும் ரேடியஸ். ஓகே, இந்த சென்டரில் இருந்து கார்டுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் போட்டால் அது வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டராக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி இது அப்படியே உல்ட்டாவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு சென்டர் இருக்குது, ஒரு கார்டு இருக்குது. இந்த கார்டில் இருந்து சென்டருக்கு ஒரு லைன் நம்ம வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அது சென்டர் வழியாக போகும். சரியா? அப்படியே உல்ட்டா, அவ்வளோதான். சென்டர்லேருந்து இந்த கார்டுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் போட்டால் அது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். அதேமாதிரி இந்த கார்ட்லேருந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் நம்ம மேலே போட்டோம்னா அது சென்டர் வழியாக போகும். அவ்வளோதான். ரெண்டும் ஒரே விஷயந்தான், ஆனால் ரெண்டுமே ஈக்குவல். ஓகேவா? ஓகே, ஸோ இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது பெர்பெண்டிகுலராக இருக்கும், இது ரேடியஸ், ஓபி வந்து ரேடியஸு. ஸோ PR = RQ. இது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுருக்கணும் கார்டு பற்றி. அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஆங்கிள்ஸ் வச்சு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து ஒரு கார்டு இருக்குது, இந்த கார்டை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸுக்குள்ள டச் பண்ணுற மாதிரி நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எத்தனை வேணாலும் போடுவோம், எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் எல்லாமே இது டீட்டாவாக இருக்கும், இது டீட்டாவாக இருக்கும், இது டீட்டாவாக இருக்கும், இது டீட்டாவாக இருக்கும். இந்த கார்டு வந்து சேமாக இருக்கணும். சரியா? ஒன்று சிம்பிளாக சொல்லணும்னா, ஓகே ஓகே இந்த மாதிரி எத்தனை ட்ரையாங்கிள் போட்டாலும் இந்த ஆங்கிள் வந்து டீட்டாவாக இருக்கும். சரியா? இது டீட்டா, இது டீட்டா, இது டீட்டா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் ஓ இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு கார்டு இருக்குது. இந்த கார்டு வந்து இப்போ இந்த ஆங்கிள் வந்து எனக்கு வந்து ஒரு 2θ அப்படின்னா இங்கே மேலே மேக் ஆகிற ஆங்கிள் வந்து இதில் பாதியாக தான் இருக்கும், டீட்டாவாக இருக்கும். சரியா? இது வந்து சர்க்கம் சென்டரு. ஸோ இதில் மேலே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து பாதியாக இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். டீட்டா, இது 2θ, இது டீட்டா. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வேறு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே விஷயத்த கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ட்விஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக என்ன அப்படின்னா,
இப்போ வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது சரியா. இப்போ இந்த ஆங்கிள் வந்து எனக்கு வந்து ஒரு 2 ஆல்ஃபா அப்படின்னா ஓகேவா, அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு என்னவாக இருக்கணும், ஆல்ஃபாவாக இருக்கும் சரியா. ஸோ நம்ம வந்து ரிவர்ஸில் பார்க்கணும் அப்படியே ஓகேவா. இது 2 ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா இது வந்து ஆல்ஃபாவாக இருக்கும் எப்படின்னாலும் ஓகே. அதே மாதிரி இதை இப்போ மேலே கொண்டு போயிட்டு இது வந்து ஒரு 2 தீட்டாவாக இருந்துச்சுன்னா இது வந்து தீட்டாவாக இருக்கும் ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுவும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆங்கிள் என்ன செமி சர்க்கிள் பற்றி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு டயாமீட்டர் இருக்குது, இங்கே மேக்காவர் ஆங்கிள் இது வந்து டயாமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஏபி இஸ் த டயாமீட்டர் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆல்வேஸ் 90 டிகிரியாக இருக்கும் சரியா. ஆல்வேஸ் 90 டிகிரி, இது எங்கே வேணாலும் போட்டோம் இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும் ஓகேவா. ஓகே, இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டேஞ்சண்ட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் சரியா. அப்போ டேஞ்சண்ட்னா என்ன, டேஞ்சண்ட்னா என்ன, தொடுகோடு சரியா. தொடுகோடு தான் டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த இதை ஓகே இப்படி ஒரு டச் பண்ணிட்டு போகுதுன்னு வச்சுக்கலாம் சரியா. ஸோ சென்டர் ஓன்னு வச்சுக்கலாம். இதுதான் டேஞ்சன்ட்னு வச்சுக்கோம், ஏபிசி. இதில் இதுதான் டேஞ்சன்ட் அப்படிங்கும்போது இந்த டேஞ்சென்ஷியல் பாயிண்ட் இந்த சர்க்கிளில் ஒரே ஒரு பாயிண்ட் வழியாக மட்டும்தான் அது டச் பண்ணியிருக்கோம். அந்த லைன் ஏபிங்கிற லைன் வந்து சர்க்கிளில் ஒரு பாயிண்டில் மட்டும் தான் டச் பண்ணிட்டு போகும், அதுதான் வந்து டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து ஓவை கனெக்ட் பண்ணுற ஒரு லைன் நம்ம போட்டோம் அப்படின்னா ஷேராக வந்து இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும் சரியா. இது வந்து 90 டிகிரியாக இருக்கும், டேஞ்சன்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஓகேவா. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து இன்னொரு கோடை நான் இங்கே இந்த ஏலேருந்து இந்த சர்க்கிள் டச் பண்ணுற மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்து ஒரு டின்னு வச்சுக்கலாம். அப்போனா ஏடி லென்த் வந்து ஏபிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆல்வேஸ் ஓகேவா. டேஞ்சன்டோட முக்கியமான விஷயமே இதுதான், ஏபி ஈக்குவல் டு ஏடிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகே. எப்போ அப்படின்னா ஏபி இஸ் எ டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா. அதே மாதிரி இந்த இதிலேருந்து இந்த சென்டருக்கு நம்ம ஒரு லைன் போட்டோம்னா அதுவும் கண்டிப்பாக பெர்பெண்டிகுலராக இருக்கும் ஷேராக ஓகேவா. ஸோ இது ஒரு 90, இது ஒரு 90 இருக்கும். இப்போ இந்த ஏவியும் ஓவியும் நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து கான்குரண்ட் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஏஓடியும் ஏஓபியும் ரெண்டும் கான்குரண்ட் ட்ரையாங்கிளாக இருக்கும் ஓகேவா. ஏன்னா ரெண்டு 90 டிகிரி ஈக்குவலு. அதுக்கப்புறம் ஏபி லென்த் வந்து ஏடிக்கு ஈக்குவலு. அப்புறம் ஏஓங்கிறது வந்து காமனாக இருக்குது. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ். அப்போனா என்ன அர்த்தம், இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருக்கும். ஏஓ இஸ் த ஆங்கிள் பைசெக்டராக இருக்கும் ஓகேவா. இதை பேஸ் பண்ணி கூட சம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகே. அடுத்து ஆல்டர்னேட் இன்டீரியர் தியரம்னு ஒரு தியரம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம் ஓகேவா. இதில் அடிச்சிருவோம். ஆல்டர்னேட் இன்டீரியர் தியரம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கார்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே ஒரு ஓகே. இப்போ வந்து இந்த ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, வெயிட் இந்த டயக்ராம் நான் கொஞ்சம் தப்பாக போட்டிருக்கேன், இன்னொரு தடவை போடுறேன். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் பாயிண்ட்டாக நமக்கு தேவை ஓகே. ஒரு டேஞ்சன்ட் போகுது, ஓகே. இந்த டேஞ்சண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா. ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆங்கிள், அதாவது இந்த ஆங்கிள் வந்து தீட்டாவாக இருக்குன்னா இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருக்கும் சரியா. இது வந்து ஒரு கீழே இருக்கிறது வந்து ஒரு டேஞ்சண்ட்டாக இருக்கும், ஏபி இஸ் த டேஞ்சண்ட்டாக இருக்கணும் சரியா.
ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், சரியா? ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் சூப்பராக யூஸ் ஆகும் நிறைய இடத்துல. இந்த ஆங்கிள் தீட்டானா இங்கே இந்த ஆங்கிள் தீட்டா, அதே மாதிரி இப்போ இந்த ஆங்கிள் ஆல்ஃபானா இந்த ஆங்கிளும் வந்து ஆல்ஃபாவாக இருக்கும். அதே ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னா இடம் மட்டும் மாறி இருக்குது, அவ்வளோதான், சரியா? இதுவும் வந்து நிறைய சம்மில் யூஸ் ஆகும். அதை நம்ம கண்டுபிடிக்கிறதே நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே, ஸோ சம் சால்வ் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் பற்றி பார்த்துட்டோமா? அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? சர்க்கிள் பற்றி பார்த்தோம், டேஞ்சன்ட் பற்றி பார்த்தோம், அப்புறம் இதை பற்றி பார்த்தோமா? ஸோ ஒரே ஒரு சீக்கண்ட் பற்றி பார்த்துருவோம். ஸோ சீக்கண்ட்டுன்னா என்ன? சீக்கண்ட்னா இப்போ ரெண்டு கோடு, சரியா, சர்க்கிள் உள்ளே போகுது அப்படின்னா இதை நம்ம வந்து சீக்கண்ட்டுன்னு சொல்லுவோம். ஏபிசி, இது வந்து ஒரு டிஇன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ரெண்டு சீக்கண்ட் அப்படின்னா இதை வச்சு வர்ற ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ஏபி இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு ஏஇ இன்ட்டு இடி. ஓகேவா? இதை வச்சு இதில் ஏபி லென்த்து, பிசி லென்த்து, ஏஇ லென்த்துலாம் கொடுத்துட்டு இடி லென்த் என்னென்னு கேட்பாங்க. 4ல் ஏதாவது ஒன்று கொடுக்காம 3த்தையும் கொடுத்துட்டு ஒன்று கேட்பாங்க. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும் சிம்பிளாக. ஏசியும் ஏடியும் சீக்கண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு டேஞ்சண்ட்டும் ஒரு சீக்கண்ட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? என்னென்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேவா? ஒரு டேஞ்சண்ட், ஓகே. ஸோ இங்கேருந்து இது ஒரு சீக்கண்ட், ஒரு டேஞ்சண்ட் ஒரு சீக்கண்ட், சரியா? ஏபிசிடி. இதில் ஏபி வந்து டேஞ்சண்ட்டு. ஓகேவா? ஏபி வந்து டேஞ்சண்ட்டு, ஏடி வந்து சீக்கண்ட்டு, சரியா? ஏடி வந்து சீக்கண்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தோம்னா ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி இன்ட்டு ஏடி. ஓகே, டேஞ்சன்ட் சீக்கண்ட் ஃபார்முலா. ஓகே, இது வந்து வெறும் சீக்கண்ட்டு, இது வந்து ஒரு டேஞ்சன்ட்டும் சீக்கண்ட் இருந்துச்சுன்னா ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி இன்ட்டு ஏடி. இது ஏபி இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு ஏஇ இன்ட்டு இடி. சாரி, ஏஇ இன்ட்டு தப்பாக போட்டிருக்கேன் இங்கே, ஏஇ இன்ட்டு ஏடி. ஓகேவா? ஏஇ இன்ட்டு ஏடி எங்கே பாதா, ஏஇ இன்ட்டு ஏடி தப்பாக பண்ணிட்டேன். ஏபி இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு ஏஇ இன்ட்டு ஏடி. ஓகேவா? இடின்னு போட்டிருந்தேன், ஏடி. ஓகே, ஸோ ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் பார்த்தாச்சா? அப்புறம் இந்த கார்டு சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன், அதையும் சொல்லிடுறேன். ரெண்டு கார்டு வந்து இன்டர்செக்ட் ஆகும்போது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஏபிசிடி இஸ் எ கார்டு. இது வந்து பிங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போனா ஏபி இன்ட்டு பிபி ஈக்குவல் டு டிபி இன்ட்டு பிசி, சரியா? இதுவும் ஒரு ஃபார்முலா. ரெண்டு கார்டு இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ஏபி இன்ட்டு பிபி இஸ் ஈக்குவல் டு டிபி இன்ட்டு பிசி. இதை வச்சு கூட கொஸ்டின் கேட்பாங்க. 3 லென்த்து கொடுத்துட்டு ஒரு லென்த்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சர்க்கிள் பற்றி பார்த்துட்டோம், கார்டு, டேஞ்சன்ட், சீக்கண்ட்னா என்னன்னு பேசிக் பார்த்துருக்கோம். அப்புறம் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் பற்றி பார்த்தாச்சு. ஓகேவா? ஓகே, அப்புறம் சீக்கண்ட்டு, டேஞ்சண்ட்டு. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட்னா கூட பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கான முதல் கொஸ்டின். இந்த கிவன் ஃபிகர் O இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க. அண்ட் QOR வந்து 50 டிகிரி. QOR எங்கே இருக்குது? QOR வந்து இந்த ஆங்கிள் வந்து 50 டிகிரின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் RPQ? RPQனா இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, என்ன ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சரு தீட்டா வந்து 25 டிகிரியாக இருக்க போகுது, சரியா? சென்டரில் மேக் ஆகிருக்கு. RQங்கிறது ஒரே கார்டு, அதுலேருந்து சர்க்கம்ஃபரன்ஸுக்கு போயிருக்கு. அதனால் இந்த சென்டரில் ஃபார்ம் ஆன ஆங்கிளில் பாதியாக தான் இருக்க போகுது. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 2, 25 டிகிரி தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு. AB and C are 3 points on a circle such that angles subtended by the chord AB and AC at the center O are 110 degree and 130 degree respectively. Then the value of angle BAC கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் 2 கார்டு இருக்குது, AB அண்ட் AC அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? AB
ஏசி 2 கார்டு. ஏபிசி இப்போ 3 பாயிண்ட் சர்க்கம்ஃபரன்ஸில் வந்துருச்சு இல்லையா, ஏபிசிங்கிறது 3 பாயிண்ட்ஸ் ஆன சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சென்டர் பாயிண்ட் ஒரு ஓ இருக்குன்னு வச்சுக்கலாம். சென்டர் பாயிண்ட் ஒரு ஓ. ஆங்கிள் சப்டெண்டட் பை த கார்டு ஏபி அண்ட் ஏசி அட் த சென்டர் ஓஆர் 110 டிகிரி அண்ட் 130 டிகிரின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இங்கே மேக் ஆகிற ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஏபி கார்டை வச்சு சென்டரில் மேக் ஆகிற ஆங்கிள் வந்து 110 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஏசி கார்டை பேஸாக வச்சு சென்டரில் மேக் ஆகிற ஆங்கிள் வந்து 130 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 130 டிகிரி. இப்போ அவங்க கேட்குறது ஆங்கிள் பிஏசி கேட்குறாங்க. ஸோ பிஏசிங்கிறது இந்த ஆங்கிள் தீட்டாவை கேட்குறாங்க, அப்படி தானே? ஸோ ரிமைனிங் ஆங்கிள் இப்போ ஒரு சர்க்கிள்னு வரும்போது மொத்த ஆங்கிள் கூட்டினா நமக்கு 360 டிகிரி வரும். அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஆங்கிள் பிஓசி என்னவாக இருக்கும்னு பார்த்தோம்னா 360லேருந்து நம்ம வந்து மைனஸ் ஒரு 110 ப்ளஸ் ஒரு 130, அப்படி தானே? ஸோ ஒரு 240, 360 ஒரு 240 போச்சுன்னா 120 டிகிரி வரும் பிஓசி. அப்போ ஆங்கிள் பிஏசி வந்து அதில் பாதியாக தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ 120 பாதி வந்து 60 டிகிரி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஃபிகரில் ஆங்கிள் பிஏக்யூ வந்து 105 டிகிரியா. பிஏக்யூ இந்த ஆங்கிள் ஃபுல்லும் வந்து 105 டிகிரி. ஓகே, ஏபிக்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஏபி இஸ் த டான்ஜென்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஏபி இஸ் த டான்ஜென்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போனா ஸோ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 75 டிகிரியாக இருக்குமா? 180ல் 105 போயிடுச்சு. ஏன்னா இந்த லென்த்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் இல்லையா, எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ மிச்ச ஆங்கிள் வந்து 75 டிகிரி இருக்கும். இப்போ டீட்டா தான் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஏன்னா ஏபி இஸ் அ டான்ஜென்ட்னு சொல்லிட்டாங்க. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்ங்கும்போது ஸோ இந்த இன்டீரியர் ஆங்கிள் 75னா அப்போ இந்த ஆங்கிளும் வந்து எனக்கு 75 டிகிரியாக தான் இருக்கும். அப்போ டீட்டாவோட வேல்யூ வந்து 75 டிகிரி. ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சரு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? ஓகே, அப்படி இல்லைன்னா வேறு எப்படி பண்ணலாம்? இதுதான் இருக்கிறதுலே ஈஸி. இன்னொரு வே எப்படி பண்ணலாம் அப்படின்னா 15. ஓகே, ஸோ இதே டயக்ராம் நான் திருப்பி வரைகிறேன். ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு டயாமீட்டர் இருக்கு, ஸோ ஒரு டேஞ்சன்ட் போகுது. ஓகேவா? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த டேஞ்சன்ட் பாயிண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு வரைகிறேன் ஒரு லைனு. அப்போனா வந்து எனக்கு வந்து இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும், அப்படி தானே? அவங்க வந்து இதுதான் 105 எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கேருந்து ஒரு லைன் வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. கியூ, ஏக்யூ, பி, பி, ஓ. ஸோ இது 90 டிகிரின்னு எனக்கு தெரியும். ஏன்னா சென்டர்லேருந்து அந்த டான்ஜென்ஷியல் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டேன்னா 90 டிகிரின்னு தெரியும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து 15 டிகிரியாக இருக்குமா? இந்த ஆங்கிள் வந்து 15 டிகிரியாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக 105, பிஏக்யூ வந்து 105ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓஏவும் ஓக்யூவும் ரேடியஸ்னால் அப்போ இதுவும் 15 டிகிரியாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து எனக்கு என்னவாக இருக்கும்? மிச்சம் 150 டிகிரியாக இருக்கும் இல்லையா? மிச்சம் 150 டிகிரியாக இருக்கும். ஸோ ஆங்கிள் ஏபிக்யூ தான் கேட்குறாங்க இல்லையா? ஏபிக்யூ கேட்குறாங்க. அப்போ 180ல் பாதி என்னவாக இருக்கும்? 75 டிகிரி. அதுதான் இருக்கும். ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமோட ப்ரூஃபும் கூட. ஸோ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்குமோ அதுதான் வந்து இந்த ஆங்கிளாக இருக்கும், 75 டிகிரி. ஓகே, ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் இப்படி தான் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு. இந்த கிவன் ஃபிகர் PQ இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். வாட் இஸ் த மெஷர் ஆஃப் QSR? QSR எங்கே இருக்குது? QSR இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, PQ இஸ் த டயாமீட்டர்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ PQ இஸ் த டயாமீட்டர்னு சொல்லும்போது அப்போ நம்ம வந்து இந்த PRயை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சரியா? PRயை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஆங்கிள் எனக்கு என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்குமா? ஏன்னா வந்து PQ இஸ் த டயாமீட்டர்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ சர்க்கம்ஃபரன்ஸில் டச் பண்ணோம்னா அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ இது 90, இது 43னா அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஒரு ட்ரையாங்கிளில் 47 டிகிரியாக இருக்குமா? 47 டிகிரியாக இருக்கும். 90, 43, 47 கூட்டினா நமக்கு 180 வரணும். அப்போது இந்த இடத்துல ஆர்கியூங்கிற கார்டு வந்து இந்த இடத்துல 47 டிகிரி மேக் ஆகுதுன்னா அப்போ அதே ஆங்கிள் தான் இதுலேயும் மேக் ஆகணும். அப்போ டீட்டாவோட வேல்யூ வந்து 47 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஓகேவா? ஸோ ஆர்கியூங்கிற சேம் கார்டில் தான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் ஆகிருக்கு 2 ஆங்கிள். அப்போ டீட்டாவோட ஆன்சர் வந்து 47 டிகிரி. QSR தானே கேட்குறாங்க. ஸோ 47 டிகிரி. சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு.
A chord of length 16 cm is drawn in a circle of radius 10 cm. Distance of the chord from the center of the circle னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது, டயாமீட்டர் போட்டுரும், ஏன்னா வந்து ரேடியஸ் 10ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்புறம் ஒரு கார்டு 16 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்குது. கார்டு வந்து ஒரு 16 சென்டிமீட்டர் லென்த்து. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுதான் சென்டர் பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கலாம். இது கார்டு வந்து பிக்யூன்னு வச்சுக்கலாமா. ஓகே, த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார்டு ஃப்ரம் த சென்டர், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ரெட்டில் போடுற லைன் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஓவியம் பியும் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த கார்டுக்கு ஒரு லைன் நான் போட்டிருக்கேன் இல்லையா. இதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னு கேட்கும்போது எப்போதுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது 90 டிகிரியில் தான் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு கரெக்டான டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஒரு பேரலல் லைனுக்கு நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா இது ஆல்வேஸ் 90 டிகிரி தான் இருக்கும். சரியா, சாரி. ஸோ அந்த கான்செப்ட் படி இப்போ எனக்கு வந்து ஓபியோட லென்த் வந்து ரேடியஸ்ன்னு தெரியும் இல்லையா, அது வந்து 10 சென்டிமீட்டர்னு எனக்கு தெரியும். இந்த இது வந்து நான் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இது 90 டிகிரியாக இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியாக இருந்தால் இது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ பிக்யூவோட ஃபுல் லென்த்தும் வந்து எனக்கு 16ன்னு தெரியும். அப்போ இது வந்து ஒரு பிடின்னு வச்சுக்கலாமா. அப்போ பிடியோட லென்த்து வந்து எனக்கு இதில் பாதி 8ஆக இருக்குமா. அப்போ இது வந்து 8ன்னு எனக்கு தெரியும். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ 10 8னா அப்போ ஓடிங்கிற வேல்யூ வந்து எனக்கு 6ஆக இருக்கும் இல்லையா. 6 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் தான் எனக்கு 10 ஸ்கொயராக இருக்கும். ஓகேவா. ஸோ ஓடியோட வேல்யூ தான் கேட்குறாங்க, 6 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஆப்ஷன் 2. டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார்டு ஃப்ரம் த சென்டர் வந்து 6 சென்டிமீட்டராக இருக்கும். பிக்யூங்கிறது கார்டு சென்டர்லேருந்து ஒரு 6 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. ஓகேவா. இது மோஸ்ட்லி வந்து பித்தகோரஸ் தியரமை பேஸ் பண்ணியே தான் இந்த கார்டு ரிலேட்டடான சம்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 cards AB and PQ of a circle intersect at D inside a circle. ஓகே, 2 கார்டு வந்து உள்ள இன்டர்செக்ட் ஆகுது டிங்கிற பாயிண்டில். ஸோ ஏபிசி பிக்யூவா பிக்யூ டிங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஏடி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டரு, டிபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், கியூடி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் பிக்யூ கேட்குறாங்க. ஸோ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போனா 3 × x இஸ் ஈக்குவல் டு 4 × 6. நான் ஃபார்முலா சொன்னேன்ல அது. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 8 இல்லையா. எக்ஸோட வேல்யூ 8ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு பிக்யூ தான் வேணும். பிக்யூ வந்து 3 + 8, அப்போ 11 சென்டிமீட்டர். பிக்யூட வேல்யூ வந்து 11 சென்டிமீட்டர். ஸ்ட்ரெயிட்டவே ஓகேவா, இந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதெல்லாம் சிஜிஎல் டயர் 1லேயே வந்து இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த அட்ஜாயினிங் ஃபிகர் ஏஓசி ஈக்குவல் டு 140 டிகிரி வேர் ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் தென் ஏபிசி கேட்குறாங்க. ஓகே, நான் அப்படியே சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போனா இந்த ஆங்கிள் என்னவாக இருந்திருக்கும், இந்த ஆங்கிள் வந்து 360 - 140 ஒரு 220 டிகிரியாக இருந்திருக்குமா, ஒரு 220 டிகிரியாக இருந்திருக்கணும். அப்போனா அதில் பாதி தான் இந்த ஆங்கிளாக இருக்கும், 110 டிகிரி இல்லையா. அவ்வளோதான், சிம்பிள். 110 டிகிரி தான் ஆங்கிள் ஏபிசி, 110 டிகிரி. ஓகே, இப்போ இதையே வந்து இன்னொரு விதமாக நான் சால்வ் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள், அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணுறேன் இங்கே. ஓகேவா, இப்படி கனெக்ட் பண்ணி இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு டி பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 140 பாதியாக இருக்குமா, 70 டிகிரியாக இருக்கும். 140 பாதி. இப்போ வந்து ஏபிசிடி அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். சரியா, சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்னால் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள்குள்ளே 4 இந்த மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டர் நம்மளால் வரைய முடியுதுன்னா அதை தான் சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குவாட்ரிலேட்டரில் சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதை வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸை வந்து நம்ம சம் பண்ணால் நமக்கு வந்து 180 டிகிரி வரணும். இப்போ இது வந்து டீட்டாவாக இருந்துச்சுன்னா இது வந்து 180 - டீட்டாவாக இருக்கும். சரியா, அதுமாரி இது ஒரு ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா இது வந்து 180 - ஆல்ஃபாவாக இருக்கும், சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து எனக்கு 70 டிகிரியாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஆங்கிள் வந்து எனக்கு 110 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, 110 70 கூட்டினா எனக்கு 180 வரணும். ஸோ இப்படி கூட இதுக்கான ஆன்சரை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. இப்போ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரை பற்றி இன்னொரு அடிஷ்னல் விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து
ஓகே, இப்படி ஒரு சைக்கிள் குவாட்ரிலேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து ஒரு ஆல்ஃபா அப்படின்னா இந்த ஆங்கிளும் எனக்கு ஆல்ஃபாவாக இருக்கும். சரியா, இந்த ஆங்கிளும் ஆல்ஃபாவாக இருக்கும். அதேமாதிரி எனக்கு வந்து இந்த ஆங்கிள் வந்து ஒரு டீட்டாவாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிளும் டீட்டாவாக இருக்கும். ஓகேவா, எப்படி அப்படின்னா இப்போ இந்த ஆங்கிள் வந்து இப்போ 180 மைனஸ் டீட்டாவாக இருக்குமா, அப்போ அதில் மீதி இருக்கிறது தான் டீட்டா அந்த சைடு வரும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து 180 மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து ரிமைனிங் இருக்கிற ஆல்ஃபாவாக இருக்கும். சரியா, ஸோ சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நிறைய இடத்துல யூஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு, two parallel chords of length 40 cm and 48 cm are drawn in a circle of radius 25 cm. What will be the distance between the two chords? Okay, so ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு டயாமீட்டர் இருக்கு, ரெண்டு கார்டு இருக்கு. சரியா, டூ பேரலல் கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே ஒரு சைடு நம்ம வரைவோம், இங்கே ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, ஓகே, ஸோ ரேடியஸ் வந்து 25 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன், இன்னொரு ஒரு கார்டோட லென்த் வந்து 40 சென்டிமீட்டர், ஒரு கார்டோட லென்த் வந்து 48 சென்டிமீட்டர். அப்போனா வந்து ரேடியஸ் இது ரேடியஸாக தானே இருக்க போகுது. அதே மாதிரி ஸோ இந்த ரேடியஸ் நமக்கு மாற போகிறதில்ல, இது 25 இது 25 தான் இருக்க போகுது. ஸோ இந்த கார்டு வந்து நான் 40 சென்டிமீட்டர் கார்டு நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா இது 20 இது 20 இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து இது 24 இது 24 இருக்கும். மேலே இருக்கிறது 48 சென்டிமீட்டர் கார்டாக எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ சென்டர்லேருந்து போட்டால் அது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி 90 டிகிரியாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ இது ஒரு 20 இது ஒரு 25னா அப்போ இங்கே என்னவா இருந்திருக்கணும், 15ஆக இருந்திருக்கணுமா. இது வந்து 4x5 இது வந்து 5x5, அப்போ இது வந்து 3x5 15ஆக இருந்திருக்கும். ஓகே, ஸோ ஒரு லென்த் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த லென்த் எனக்கு வேணும். இந்த லென்த் என்னது 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர் 7 வரும் இல்லையா. 7 24 25 வந்து ட்ரிப்ளெட்டு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த டூ கார்ட்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது என்னது, இதுலேருந்து இது ஃபுல்லாக இல்லையா, 7 + 15 22. ஸோ 7 + 15 22, அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த டூ கார்ட்ஸ் வந்து 22 சென்டிமீட்டராக இருக்கலாம். ஆனால் இது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நான் 48 சென்டிமீட்டர் கார்டை நான் இந்த சைடு போட்டிருக்கேன், அதே மாதிரி 40 சென்டிமீட்டர் கார்டு நான் இந்த சைடு போட்டிருக்கேன். டயாமீட்டர் எனக்கு நடுவில் இருக்குது. ஏன் இது வந்து டயாமீட்டர் நடுவில் தான் இருக்கணுமா, இந்த 20 சென்டிமீட்டர் கார்டு நான் வந்து இந்த சைடு போடக்கூடாதா. ஓகே, இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா. இங்கேயும் நம்மளால் வந்து 40 சென்டிமீட்டர் கார்டை அங்கே என்னால் போட முடியும். அப்படி இருக்கும்போது நான் ஏன் வந்து அதாவது டயாமீட்டருக்கு ஒரே சைடில் ரெண்டு கார்டையும் போட முடியும், அல்லது டயாமீட்டருக்கு எய்தர் சைட்லேயும் ஒவ்வொரு கார்டையும் என்னால் போட முடியும். ஸோ ஒவ்வொரு சைடு போட்டால் ஒரு டிஸ்டன்ஸ் வருது. அப்போ ஒரே சைடு போட்டால் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா 22 சென்டிமீட்டர் ஆப்ஷனில் இருக்குது, ஆனால் இது மட்டும் பாசிபிளா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரெண்டு கார்டை வேறு இடத்துல போட்டிருக்கோம். இப்போ ஒரே இடத்துல போட்டு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து டயாமீட்டரு இங்கேயே போட்டிருந்தேன் தெரியா, இது 48 சென்டிமீட்டர் கார்டு, இது 40 சென்டிமீட்டர் கார்டு. ஓகே, ஸோ இங்கே இந்த 25 சென்டிமீட்டர் மாற போகிறதில்ல. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த டூ கார்ட்ஸ் வந்து இந்த லென்த்து தான். ஓகேவா, இந்த லென்த் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த டூ கார்ட்ஸ். ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாம். இது வந்து 25 ரேடியஸ் தெரியும், 25ன்னு தெரியும். அதே மாதிரி இந்த கார்டு வந்து 24 சென்டிமீட்டர்னு தெரியும் இல்லையா. அப்போ இந்த லென்த்து 7 சென்டிமீட்டர்னு தெரியும். ஸோ அதேமாதிரி இந்த ட்ரையாங்கிளில் இது வந்து 20 சென்டிமீட்டர்னு தெரியும். இந்த மொத்த லென்த்தும் வந்து 15 சென்டிமீட்டர்னு எனக்கு தெரியும். மொத்த லென்த்தும் 15 சென்டிமீட்டர்னு தெரியும், ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ 15ல் 7 போயிடுச்சுன்னா இந்த நான் ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது வந்து எனக்கு 8 சென்டிமீட்டராக இருக்கும் இல்லையா. ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது 8 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த டூ கார்ட்ஸ் வந்து எய்தர் 8 சென்டிமீட்டராக இருக்கலாம் ஆர் 22 சென்டிமீட்டராக இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷன் ஆஃப் த கார்ட்ஸ், அப்படி தானே. ஓகே, ஒரு கார்டு வந்து டயாமீட்டருக்கு அந்த சைடு போட்டோம்னா எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த டூ கார்ட்ஸ் 22 சென்டிமீட்டராக வருது. டயாமீட்டருக்கு கீழே ரெண்டு கார்டையுமே நான் ஒரே இடத்துல போட்டிருந்தேன்னா 8 சென்டிமீட்டர் வருது. ஸோ இந்த ரெண்டில் எது அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுக்காதனால இந்த 4th ஆப்ஷன் தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட், length of the tangent drawn to a circle of radius 4 cm from a point 5 cm away from the center of the circle is. ஓகே, ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது, அதோட ரேடியஸ் 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இங்கேருந்து ஒரு லைன் நான் போடுறேன் சென்டருக்கு. ஓகே, ஸோ இதுதான் சென்டர். அப்படின்னா இது ஒரு 1 சென்டிமீட்டர், இது வந்து 4 சென்டிமீட்டர். ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 4 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ இதிலிருந்து ஒரு டேஞ்செண்ட்டை வரைய சொல்கிறாங்க. ஒரு டேஞ்செண்ட்,
ஓகே. ஸோ இந்த டேஞ்சனோட லென்த்து தான் கேட்குறாங்க இல்லையா. இப்போ வந்து இங்கேருந்து நான் இந்த டேஞ்சன்ஷியல் பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணேன் அப்படின்னா இது 90 டிகிரியில் இருக்கும்னு நமக்கு தெரியும். இது 90 டிகிரியில் இருக்கும்னு தெரியும். ஸோ ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போனா இது 90 டிகிரி. ஸோ 90க்கு ஆப்போசிட் ஹைப்போட்டெனியூஸு 1 + 4 5 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். அப்போ இந்த டேஞ்சனோட லென்த்து 3 சென்டிமீட்டரான தானே இருக்கும். 3² + 4² தான் எனக்கு 5². சரியா. அப்போ லென்த் ஆஃப் த டேஞ்சன் தான் கேட்குறாங்க. ஸோ லென்த் ஆஃப் த டேஞ்சன் வந்து 3 சென்டிமீட்டர், அவ்வளோதான். ஓகே. ஸோ இதே அப்படியே இந்த சைடோடி நம்ம டேஞ்சன் போட்டோம்னா அதுவும் 3 சென்டிமீட்டராக இருக்க போகுது. ஓகே, சிம்பிள். நெக்ஸ்ட், PQ is a chord of length 8 cm of a circle with center O and of radius 5 cm. The tangents at P and Q intersect at a point T. The length of TP கேட்குறாங்க. ஓகே. ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஒரு டயாமீட்டர் இருக்குது இல்லையா. டயாமீட்டர் பற்றி பேசியிருக்காங்களா. PQ is a chord of length 8 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ PQ is the chord of length 8 சென்டிமீட்டர். ஓகே. ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ டயாமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகே. இப்போ வந்து இது வந்து P, இது வந்து Qன்னு வச்சுக்கலாம். ஓகே. டேஞ்சன்ஸ் அட் P and Q intersect at a point T அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இந்த P வழியாக ஒரு டேஞ்சன் நமக்கு வந்து போகுது. ஓகே. P வழியாக ஒரு டேஞ்சன் போகுது. அதே மாதிரி இந்த சைடு Q வழியாக போகுது. சாரி, இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து T பாயிண்ட்டு. ஓகேவா. TP அண்ட் TQ ஆர் டேஞ்சன்ட்ஸ்னு இப்போ எனக்கு தெரியும். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, சென்டர் பாயிண்ட் O. ஓகேவா. ஓன்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ 2 விஷயம் இருக்குது. ஓகேவா. இப்போ நமக்கு வந்து TP வேணும். TP TQ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். TP TQ ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஓகே. ஸோ இதில் வேறு என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட், இந்த இதோடைய மிட் பாயிண்ட்லேருந்து நான் இந்த இதுக்கு ஒரு கோடு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆப்வியஸாக 90 டிகிரி இருக்குமா. இது வந்து 90 டிகிரி இருக்கும். ஏன்னா வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகேவா. 90 டிகிரியில் நான் ஒரு கோடு போடுறேன். இந்த லென்த்து PQ மொத்த கார்டோட லென்த்து 8 சென்டிமீட்டர்னு தெரியும். இப்போ இது வந்து ஒரு 4 சென்டிமீட்டர். ஓகேவா. இது இந்த சென்டர் வழியாகவே போதுன்னே வச்சுக்கலாம். சென்டர் வழியாக போனால் தான் இது 90 டிகிரி நம்மளால் போட முடியும். கரெக்டாக. ஓகே. ஸோ இது ஒரு 4 சென்டிமீட்டரு. எனக்கு TQவோட லென்த்து தெரியாது, X சென்டிமீட்டரு. ஓகேவா. வேறு என்ன, இப்போ இங்கேருந்து இது PQRன்னு வச்சுக்கலாம். இந்த மிடில் பாயிண்ட்டை Rன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ TRோட லென்த்தை நான் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அது நமக்கு என்னன்னே தெரியாது. அப்படி தானே. TRோட லென்த்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ POவையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா இதுவும் வந்து எனக்கு 5 சென்டிமீட்டர் ரேடியஸ்ன்னு தானே தெரியும். அதேமாதிரி இது 4ன்னு தெரியும். இப்போ இது வந்து 3, அது நமக்கு தேவைப்படாது, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. TRோட லென்த்து மொத்த லென்த்து வந்து எனக்கு வந்து ஒய் TR. இந்த லென்த்து ஃபுல்லாக வந்து ஒய்ன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போது ஒரு ஈக்குவேஷன் நான் எழுதிக்கலாம் இல்லையா. ஏன்னா வந்து TRQங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்படி தானே. ட்ரையாங்கிள் TRQ. இதில் வந்து 4² + y² வந்து எனக்கு x² ஈக்குவலாக இருக்க போகுது. ஓகேவா. இது ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஓவையும் Qவையும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓவையும் Qவையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓவையும் Qவையும். ஓகே. இப்போ ட்ரையாங்கிள் OQT இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா. ஏன்னா டேஞ்சன்ஷியல் பாயிண்ட் வந்து 90 டிகிரியில் இருக்கும். அப்படி தானே. டேஞ்சன் பாயிண்ட் வந்து 90 டிகிரியில் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ OQTயும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே. இதில் OQவோட லென்த்து 5ன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ஓகே, இதோட ORோட லென்த்து இப்போ நமக்கு தேவைப்படுது. ORோட லென்த்து 3 இல்லையா. ORோட லென்த்து 3. இப்போ OQTயோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 5² + ஒரு x² வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. y + 3² ஈக்குவலாக இருக்க போகுது. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் y + 3 இருக்கு இல்லையா. ட்ரையாங்கிள் OQT ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ட்ரையாங்கிள் வந்து TRQ. அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதை பேஸ் பண்ணி 4² + y² = x² நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரெண்டாவது ட்ரையாங்கிள் வந்து OQTயை நம்ம பேஸ் பண்ணும்போது ORோட லென்த்து 3ன்னு தெரியும். ஏன்னா OPRங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 5 4 3 3 4 5 ட்ரிப்ளெட்டு. TRோட லென்த்து ஒய்ன்னு நான் எடுத்திருக்கேன். அப்புறம்
அதை ஓடி தான் வந்து ஹைப்போட்டினியஸ் சரியா. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி தான் நம்ம எக்ஸு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எக்ஸ் தான் வந்து லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாமா. இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6y ப்ளஸ் 9 சரியா. ஸோ இதில் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஒரு 25 ப்ளஸ் ஒரு 16 41 9 போச்சுன்னா 32. இப்போ ஒய்யோட வேல்யூ இங்கே எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க. ஒய்யோட வேல்யூ வந்து 32/6 அப்போனா எனக்கு 16/3 ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு 16/3 கிடச்சிருச்சு சரியா. ஒய்யோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண எனக்கு ஒய்யோட வேல்யூ 16/3. ஸோ அதை கொண்டு நான் அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா. அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 16/3 த ஹோல் ஸ்கொயர்னா 256/9 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சரியா. ஸோ 16 × 9 வந்து ஒரு 144 ப்ளஸ் ஒரு 256 வந்து 400/9 வரும் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 20/3. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ரெண்டு ரைட் ட்ரையாங்கிளை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். வெறுமனியாக டேஞ்சன்ட்டு கார்டு இதோடைய பேஸாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க அங்கே ஓகேவா. இது வந்து 90 டிகிரியாக வருது. எங்கே பித்தகோரன் தியரம் அப்ளை பண்ணுறோம். இந்த ரெண்டு விஷயம்தான். ஓகே, உங்களுக்கு புரியலன்னா ஒரு தடவை இந்த பார்ட்டை மட்டும் கொஞ்சம் திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, டேஞ்சண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சம்மு. இந்த கிவன் ஃபிகர் PAB இஸ் அ சீக்கண்ட் கொடுத்துருக்காங்க. PT இஸ் அ டேஞ்சன்ட்டு. PT = 5 cm கொடுத்துட்டாங்க. PA = 4 cm கொடுத்துட்டாங்க. AB வந்து x cm. தென் x இஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகே, ஈஸி தான் இல்லையா. நமக்கு என்ன தெரியும், PT² = PA × PBன்னு தெரியும் இல்லையா. PT² = PA × PB. ஸோ PT² வந்து 25 = PA வந்து 4 × PB வந்து PB வேணும்னா 4 + x இல்லையா மொத்த லென்த்து. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 16 + 4x. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 9 25 - 16 9/4. எக்ஸோட வேல்யூ வந்து 9/4 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இது வரைக்கும் இப்போது பார்த்தது போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இதை பேசிக் கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.